அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது வரக்கூடிய திங்கட்கிழமை 20/4/2026 அட்சய திருதியை. அன்றைய தினம் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவுல சில முக்கியமான குறிப்புகளை நான் உங்க கூட பகிர்ந்துருக்கிறேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமானவை. ஸோ கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த நாள்லாம் வருஷத்துல ஒரு முறை மட்டும்தான் வரும். அலப்பிய யோகம் நிறைந்த ஒரு நாள். இந்த நாளை நம்ம இந்த வருடம் தவற விட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வருஷம் நம்ம காத்திருக்கணும். மற்ற நாள்ல ஒரு விஷயத்தை செய்வதற்கும் இந்த நாள்ல ஒரு விஷயத்தை செய்வதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஸோ கொஞ்சம் நீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன சௌகரியமோ, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன கிடைக்குமோ அதை நீங்க முயற்சி செய்து அன்றைய தினம் நீங்க பண்ணுங்க. ஆக மொத்தம் நம்ம எல்லாருமே அனைத்து வகையிலும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும். மகாலட்சுமி தாயாரோட அருளும் பெருமாளோட அருளும் நம்ம அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். நம்ம மேல மேல வாழ்க்கையில உயரத்தை தொடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த அக்ஷய திருதியை நாள்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதுல ஒரு முக்கியமான விஷயம்தான் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடியது. அந்த தினமும் அக்ஷய திருதியை தான். ஆதிசங்கரர் தினம்தோறும் மற்றவங்க கிட்ட யாசகம் எடுத்துதான் அவர் சாப்பாடு சாப்பிடுவார். அதே போல ஒரு நாள் ஒரு ஏழை பெண்ணொருத்தி வீட்டுக்கு போறாரு. அவங்களுடைய கணவர் வெளியில போயிடுறாங்க. அப்ப ஆதிசங்கரருக்கு சாப்பாடு போடுறதுக்கு அந்த வீட்டுல எதுவுமே இல்லை. அந்த பெண்ணுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. எதுவுமே நம்ம வீட்டுல இல்லை, இப்ப அவரை நம்ம திருப்பி அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல தேடும்போது ஒரு காஞ்சு போன நெல்லிக்கனி கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ அதை ஆதிசங்கரருக்கு அவங்க சாப்பிட தராங்க. ஆதிசங்கரரும் கேட்குறாரு, அதாவது மெயின் சாப்பாடு இல்லைன்னாலும் ஏதாவது சைட் டிஷ்ஷாவது உங்க வீட்டுல இருக்கும்ல, அதையாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் தான் அவங்க வீட்டில இருந்து ஒரு காய்ந்த நெல்லிக்கனியை கொடுக்குறாங்க. அந்த ஏழை பெண்ணின் வறுமையை நினைத்து ஆதிசங்கரர் பாடிய ஒரு பாடல் தான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது. ஸோ அவர் 19வது ஸ்தோத்திரம் பாடி முடிஞ்சதுமே அந்த ஏழை பெண்ணோட வீட்டில் தங்க நெல்லிக்கனிகள் மழையாக பொழிந்தது. கனகதாரை அப்படின்னா பொன்மழை பொழிந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆதிசங்கரர் பாடினதை கேட்டு மகாலட்சுமி தாயாரே அந்த ஏழை பெண்ணின் விதியை மாற்றி அவ்வளவு ஒரு செல்வ செழிப்பை கொடுத்த நாள் தான் இந்த அட்சய திருதியை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் பிறந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளம் பகுதி தெரியும். அதற்கு அருகில் இருக்கக்கூடிய காலடியில தான் அவர் பிறந்தார். அங்கே திருக்காலடியப்பர் கோவில் இருக்குது. இப்போவும் வருஷம் அக்ஷய திருதியில அந்த திருக்காலடியப்பர் கோவில்ல அக்ஷய திருதியை யாகம் நடத்துறாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா தங்க நெல்லிக்கனிகள் மற்றும் வெள்ளி நெல்லிக்கனிகளை மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் அவங்க அர்ச்சனை செய்யறாங்க. அப்படி அர்ச்சனை செய்யப்பட்ட அந்த தங்க நெல்லிக்கனியும் வெள்ளி நெல்லிக்கனியும் பிரசாதமாக பக்தர்களுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வருடமே நடக்கிறது. நீங்க வேணா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோவில்ல அன்னைக்கு பல முறை கிட்டத்தட்ட 10,008 முறை கனகதாரா ஸ்தோத்திரத்தை அங்க பாடுவாங்களாம். அவ்வளவு புகழ் பெற்று விளங்கக்கூடிய ஸ்தலம் தான் அந்த காலடி அப்படிங்கிற ஒரு ஸ்தலம். ஸோ நம்ம அன்னைக்கு இவ்வளோ நான் பேசிட்டேன். இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. இந்த திருதியை இருக்கக்கூடிய நாள்ல நாம் நம் வீடுகளில் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம். ஒரு நிமிடம் அந்த தீபம் நம்ம வீட்டில் எரிஞ்சாலே போதுமானது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை எல்லாம் அடியோடு நீங்கிட்டு நம்ம வீட்டில் அனைத்து செல்வங்களும் பொழிய ஆரம்பிச்சிடும்னா நம்ம நேர்மையாக இருந்து நம்முடைய உடல் உழைப்பை போடும் பட்சத்தில் நிச்சயமாக அனைத்தும் நமக்கு சாத்தியமாகும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்ய மாட்டார். அத மாதிரி நம்ம வீடை எப்படி வச்சிருக்கிறோம், நம்ம எப்படி நம்முடைய அன்றாட வேலைகளை தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்து முடிக்கிறோம், இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன ஒருத்தவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு. இதோடு சேர்த்து தாயாரோட அனுகிரகம் இருந்துட்டா வேற எந்த சக்தியாலும் நாம் முன்னேறுவதை தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அந்த நெல்லிக்கனி தீபமா நம்ம இப்ப ஏற்ற போறோம்.
இதை தவிர்த்து இன்னும் சில விஷயங்களும் செய்ய போறோம். தொடர்ந்து பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. அன்றைய தினம் நாம் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீபம் நெல்லிக்கனி தீபம்ங்க. நாம் இழந்த அத்தனையும் திரும்ப நம்மிடம் வருவதற்கு நாம் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம். அந்த திருதியை இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தீபத்தை நாம் ஏற்றுவது நல்லது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் ஏற்றலாம், திங்கக்கிழமையும் ஏற்றலாம். அந்த நேரம் எப்போ அப்படிங்கிறதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போ நீங்கள் இதை ஏற்றி கனகதாரா ஸ்தோத்திரத்தை நீங்கள் தெரிஞ்சால் பாடலாம் அல்லது காதால் கேட்கலாம். இந்த தீபமானது 2 நிமிடத்திலிருந்து ஒரு 5 நிமிடம் வரைக்கும் தான் இது எரியும். ஸோ அந்த நேரம் அது எரிஞ்சால் கூட போதுமானது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை இதையெல்லாம் அடியோடு நீங்கிடுங்க. இந்த தீபத்தை நீங்கள் நெய் விட்டும் ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் விட்டும் ஏற்றலாம். இது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வீட்டில் இருக்கிறவங்க அதை சாப்பிடலாம். நீங்கள் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த நெல்லிக்கனிகளை வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருதியை இருக்கக்கூடிய திதியில் ஒரு ஆலம் இலை, ஆலமரத்தோட இலை ஒன்று எடுத்துக்கோங்க. இதை மாதிரி இலையே போதுமானது. ஸோ இந்த இலையில் நீங்கள் எழுத வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் மிருத்யுஞ்ச மந்திரம். இந்த மந்திரத்தை எழுதி ஒவ்வொரு வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலும், அது சின்ன இடமோ அல்லது பெரிய நிறுவனமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் விளக்கேற்றி வைக்கக்கூடிய இடத்துலையோ அந்த சுவாமி படங்கள் கிட்டேயோ இந்த ஒரு இலையை நீங்கள் வையுங்க. அந்த மந்திரத்தை நீங்கள் எழுதணும். அந்த மந்திரத்தை நான் சைடில் ஷேர் பண்ணுறேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்திரம் தான். ஸோ அந்த மந்திரத்தை எழுதி நீங்கள் அங்கே வைக்கும்பொழுது ரொம்ப வியாபாரம் மந்தமாக இருக்குது, என்னோடய வியாபாரம் நல்லா பெருகணும் அப்படிங்கிறவங்க அந்த வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம். மேலும் எதிரிகளோட தொல்லை எல்லாம் பொடி பொடியாகும். அன்றைய தினம் அக்ஷய திருதியை நாளில் சத்ரு சம்ஹார யாகம் நிறைய பேர் நடத்துவாங்க. பல பேரோட வாழ்க்கை இன்றைய தினம் எதிரிகளால் முடக்கப்படுகிறது. அப்படி எதிரி தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் சத்ரு சம்ஹார யாகத்தை அன்றைய தினம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இலையில் மிருத்யுஞ்ச மந்திரம் எழுதி குழந்தைகளோட தலையணை அடியில் அன்றைய தினம் இரவு வைக்கும் பொழுது குழந்தைகளுக்கான கண் திருஷ்டி அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதை நீங்கள் அன்றைய தினம் இந்த இலை கிடைச்சவங்க இதை நீங்கள் செய்து பயனடையலாம். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, அது ப்ராசஸில் இருக்குது, இன்னும் பூசு வேலையெல்லாம் முழுசாக முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக செய்யலாம். மற்றவங்களும் செய்யலாம். ஆனால் மண் இருக்கணும். உங்கள் வீட்டோட 4 மூலையிலையும் மண் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த மண்ணில் இந்த திருதியை இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மூலையிலும் 1 சொழியோ அல்லது 3 சொழியோ அல்லது 5 சொழியோ ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் அந்த மண்ணில் புதைத்து வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இது எதற்காக நம்ம செய்கிறோன்னா, மகாலட்சுமியோட அருள் நம்ம வீடு முழுவதும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம செய்கிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 1 சொழி 1 மூலையில் நீங்கள் புதைச்சி வச்சா கூட நல்லது தான். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதை செய்ய முடியாது. இண்டிவிஜுவல் ஹவுஸு ப்ளஸ் இப்போ யாரெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இப்போது என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அன்றைக்கி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி ஷேர் பண்ணுறது கூட ஒரு புண்ணியம் தான். நமக்கு நல்ல விஷயங்களை, நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை நம்ம மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த ஒரு 4 பேருக்கு நீங்கள் சொல்லும் பட்சத்தில் எல்லாருமே செஞ்சு நலமாக இருப்பார்கள். நீங்கள் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கனாலே அந்த ஒரு எண்ணம் நீங்கள் ஒரு முறை நினைச்சாலே அந்த எண்ணம் திரும்ப ஒரு 100 முறை உங்களுக்கு வரும். அதுதான் பிரபஞ்ச இயக்க விதி. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.